ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 3க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். லாக் ஜாம் எண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. லாக் ஜாம் ஜாம்னா நம்ம பிரிண்டர்ல கூட சொல்றோம்ல, பேப்பர் ஜாம் ஆயிருக்கு. லாக் ஜாம்னா ஒரு ரிவர்ல நிறைய மரக்கட்டைகள் வந்து அடைச்சு அந்த ரிவரை ஓட விடாம பண்றது தான் லாக் ஜாம். அதாவது அந்த கட்டைகள்லாம் ஜாம் ஆயிருக்குன்னு சொல்றது. ஸோ அப்படின்னா என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன். டெட்லாக்னா நம்ம முடிவெடுக்க முடியாது. முன்னையும் போ முடியாது, பின்னையும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்னால மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்றோம்ல. அதுதான் வந்து லாக் ஜாம். லாக் ஜாம் எண்ட்ஸ். ஸோ பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன்ல வந்து எந்த பக்கமுமே வாய்ப்பில்லாம இருந்தது முடிஞ்சிருச்சு. ஸோ டிபேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. டிபேட்ன்றது பட்டிமன்றம். ஸோ வழக்காடுகள். ஸோ இவங்க பிளஸ் சொல்லுவாங்க, அது மைனஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாருங்க, டவுன் போர் அப்படின்னா ஹெவி ரெயின்னு அர்த்தங்க. டிலே இன் அலாட்மெண்ட் ஆஃப் ஃபிளாட்ஸ் அட் ஹவுசிங் யூனிட்ஸ் இர்க்ஸ் பெனிஃபிஷியரி. இந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோங்க. இர்க்ஸ் அப்படின்னா ஆங்கிரிஸ், கோபமுட்டுறதுங்க. கிருஷ்ணகிரியில வெள்ளத்துல பாருங்க இப்படி எல்லாம் அடிச்சுட்டு போகுதுன்னு. அதே மாதிரி திருவண்ணாமலையில மலைச்சரிவு. இப்போ அடுத்தது வந்து பாருங்க, சுப்ரீம் கோர்ட் டேக்ஸ் எ ஸ்டர்ன் வியூ. ஸ்டர்ன் வியூனா ரொம்ப ஸ்ட்ராங் வியூ, சீரியஸ் வியூன்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாங்க. ஆஃப் ரீஇன்ஸ்டேட்டிங் செந்தில் பாலாஜி. ரீஇன்ஸ்டேட்டிங்னா திரும்பி அவருக்கு பதவி கொடுக்கறது. ஸோ ரீஇன்ஸ்டேட்டிங்னா ஒருத்தர் குற்றம் இல்லைன்னு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு திரும்பி அதே பொசிஷனையோ இல்ல போஸ்டையோ இல்ல பவரையோ கொடுக்கறது பேர் தான் ரீஇன்ஸ்டேட்டிங். ஸோ இன்னைக்கு வந்த 2 எடிட்டோரியலுமே ரொம்ப முக்கியமான எடிட்டோரியலுங்க. நீங்க வாசிச்சு பாருங்க. ஏ வேக்கப் கால் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. ஸோ இது வந்து எக்கனாமியை பத்தி தாங்க ஃபுல்லா இருக்கு. அதாவது ஒரு பெசிமிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னா என்னது, ரொம்ப க்ரோத்தே இல்லை, ஃபுல்லா இம்போர்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் க்ரோத்ல இருக்கிற ஒரு எக்கானமி கூட இவ்வளோ தூரம் ஸ்லோ டவுன் ஆனது இல்லை. நம்ம எக்கானமி வந்து அவ்வளோ தூரம் ஜூலை செப்டம்பர் குவார்ட்டர்ல ரொம்ப குறைஞ்சிட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளால வந்து நம்ம எப்படி மேல போவோமா கீழே வருவோமா அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் லெஸ்ஸா, அதாவது ஓவர்வெல்மிங்னா ரியாக்ஷன் லெஸ்ஸா, எக்ஸ்பிரஷன் லெஸ்ஸா, என்ன செய்யறதுனே தெரியாம நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நியூ கிரைம்ஸ் ஓல்டு டூல்ஸ் அப்படின்னு சொல்லி, நியூ கிரைம்னா என்னதுன்னா, இப்ப சைபர் மூலமா, அதாவது ஆன்லைன் மூலமா நிறைய தப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாமே ஓல்டு. அதாவது உங்க ஏடிஎம் நம்பர் வந்திருக்கு, சொல்லுங்க நாங்க பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம். அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் வந்து ஓல்டு. ஆனா வந்து புதுசு புதுசா வந்து ஏதாவது ஒரு ஃப்ராட் வந்து நடந்துட்டே தான் இருக்கு நெட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெக்னாலஜி ரிலேட்டட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். ஸோ 2 எடிட்டோரியலுமே இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2யுமே வாசிச்சு பாருங்க. அடுத்தது வந்து பாருங்க, ப்ரொட்டஸ்டர்ஸ் பார்ஜ் இன்டு பங்களாதேஷ் மிஷன் இன் அகர்தலா, புல் டவுன் பிளாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ஜ் அப்படின்னா இடிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துல ஒருத்தர் ஒருத்தர் நகர்த்திட்டு நடந்து போறாங்கல்ல, அதான் பார்ஜ். ஸோ பங்களாதேஷ் மிஷன்னா நம்மளோட எம்பசி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்குள்ள வந்து அப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க thousands டேக் பார்ட் இன் ரேலி அட் பார்டர் இன் வெஸ்ட் பெங்கால் இருக்கு. ரேலி அப்படின்னா ப்ரொசஷன் தான். அதாவது ஒரு பேரணி மாதிரி வரிசையா எல்லாரும் நடந்து போவாங்கல்ல, அது மாதிரி தான். ஆனா அது ஒரு ரிலீஜியஸ் காஸ்காண்டி யூஸ் பண்றது. அப்போசிஷன் ஸ்டால்ஸ் போத் ஹவுசஸ் ஓவர் அதானி ரோ அண்ட் சம்பல் வயலன்ஸ். அப்போசிஷன் பார்ட்டி வந்து ராஜ்யசபா லோக்சபா 2யுமே ஸ்டாப் பண்ணிருச்சு. இந்த டிஸ்கஷன், இந்த 2 பிரச்சனைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுலயே அப்படியே ஹவுஸே அந்த இடத்துல நின்றுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வச்சிருந்த அஜெண்டா எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ ஸ்டால்ஸ்னா ஸ்டாப்ஸ்ன்னு அர்த்தங்க. அடுத்து நம்மளை பார்க்க நம்மளோட ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர், ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வராருங்க. அங்க வந்து அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ண போறாங்க. எக்கனாமிக் ரோட் மேப்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அடுத்தது பாருங்க, ஆக்ஸ்போர்ட் ஸ்டடி லார்ட்ஸ் பிரகதி ஸ்கீம் ஃபார் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ப்ராஜெக்ட்ஸ். பிரகதி ஸ்கீம் அப்படின்னா என்ன? பிரகதினா கவர்னன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஃபாஸ்டன் பண்றதுக்கு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனை ஃபாஸ்ட் பண்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தாங்க. இந்த ஸ்கீமை பத்தி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்குங்க. லார்டட் அப்படின்னா புகழ்ந்து சொல்றது, அப்ரிஷியேட்டட்னு அர்த்தங்க. மேனுஃபேக்சரிங் growth ஸ்லிப்ஸ் டு 11-month லோ இன் நவம்பர். ஸோ பிரைவேட் செக்டார்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கை நிறைய குறைச்சிட்டாங்க. ஸோ நியூ பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் நம்ப வரதில்லை. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வரதில்லை, அதனால குறைஞ்சிருச்சு. காம்படிஷன் பயங்கர ஹெவி காம்படிஷன் இருக்கு.
நெறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இனி இன்கிரீஸ் ஆகலாம். ஏன்னா, இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் கிறிஸ்மஸ், அடுத்து பொங்கல், நியூ இயர் இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன் வரதுனால இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க பங்களாதேஷ் பவர் பர்ச்சேஸ கம்மியாக்கிட்டாங்க. ஸோ அதானிட்ட இருந்து வாங்குறத கம்மியாக்கிட்டாங்க. அதானியுமே சப்ளைய முதல்ல கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஏன்னா, அவங்க பங்களாதேஷ் செட்டில்மென்ட் குடுக்க வேண்டியது இருந்துச்சு. பட் இப்ப அவங்க எங்களுக்கு யூசேஜே இவ்வளோதான்னு சொல்லிட்டு ஹால்ஃப் த பவர் தான் ப்ரொக்யூர் பண்றாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கவர்ன்மென்ட் ஸ்கிராப்ஸ் விண்ட்ஃபால் டாக்ஸ் ஆன் டொமஸ்டிக் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்ன்மென்ட் விண்ட்ஃபால் டாக்ஸ வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிராப்ஸ்னா வேண்டான்னு சொல்றது டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். விண்ட்ஃபால் டாக்ஸ்னா என்னன்னா, திடீர்னு ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு. திடீர்னு எப்படி ப்ராஃபிட் வரும்? ஸோ இப்ப ஆயிலோட டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு. டக்குன்னு ஆயிலோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நெறைய ப்ராஃபிட் வரும்போது, அந்த ப்ராஃபிட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு டாக்ஸ் கட்டணும். அந்த டாக்ஸ கவர்மெண்ட் ஃபியூயல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, இல்ல க்ரூட் ஆயிலுக்கு அந்த இடத்துலலாம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல பாருங்க, கிரைசில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஃபுல்லா அன்செக்யூர்டு லோன்ஸ் தான் நெறைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து மானிட்டரி பாலிசி கமிட்டி அடுத்து இன்ஃப்ளேஷன குறைக்கிறதுக்காண்டி இப்ப ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கு. விலைவாசி உயர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அத குறைக்கிறதுக்காண்டி கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட டவுன் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட லோனோட குரோத் லோன் வாங்குற மக்களோ இல்ல எத்தன லோன் குடுத்துருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு லோன் குடுத்துருக்கோம், அந்த குரோத் அக்டோபர்ல ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்ப ஃபெஸ்டிவ் சீசன் வரதுனால இன்னும் இந்த லோனோட குரோத் கூடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து காசா சிச்சுவேஷன் இஸ் அப்பாலிங் அப்படின்னா, அப்பாலிங்னா ஹாரிஃபிக் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அடுத்து அப்போகாலிப்டிக் அப்படின்றாங்கன்னா, ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த பாப்பா பாருங்க, ஊட்டச்சத்து குறைபாடுனால ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூபண்டஸ் அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெசிவான பிளேயர். ஃபீட் அப்படின்னா ஒரு ஸ்கில்லு, கரேஜ், ஸ்டெப்பு, ஆக்ஷனு எது வேணாலும் சொல்லலாங்க. அடுத்தது விக்சுவல்ஸ் அப்படின்னு இருக்கு. விக்சுவல்ஸ் அப்படின்னா ஃபுட்டுன்னு அர்த்தங்க. ஃபுட்டு, நொரிஷ்மென்ட், நியூட்ரிஷன், ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஐ குக்ட் அப் சம் விக்சுவல்ஸ் ஃபார் தெம் அப்படின்னா சம் ஃபுட் ஃபார் தெம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நியூஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.